சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தை கூண்டோடு ஒழிப்பதற்கு பன்னீர்செல்வத்தின் ஆதரவு தேவை. பிரதமர் மோடி அவர்களை இன்று இரவு தனி அறையில் 25 நிமிடங்கள் சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவது பற்றி இரட்டை இலை சின்னம் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வருவதற்கு ஏற்பாடுகள் முழுவதுமாக விரைவாக இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்கு முடிந்துவிட்டால் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் பெற்றுவிடுவார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல் தான் ஏற்படும். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். மறுபக்கம் பாஜகவிற்கும் ஆதரவுகள் கிடைக்காமல் திணறக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எல்லா பக்கமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வாக்கு இழந்ததாகவே பேசப்படுவதற்கு காரணம் பன்னீர்செல்வம், சசிகலா, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் இவர்களை புறக்கணித்ததற்கு ஒட்டுமொத்தமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருவதன் காரணமாகத்தான் அதிமுக கடந்த 10 தேர்தல்களில் தோல்வியை தழுவியது என்றும் 11வது முறையாக அதிமுக தோல்வியை தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதங்களை நேற்று முன்தினம் அனுப்பியிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று இரவு பன்னீர்செல்வமும் பிரதமர் மோடி அவர்களும் தனியார் விடுதியில் 25 நிமிடங்கள் சந்தித்து பேச உள்ளதாகவும், இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் பலமுறை ஒரே ஒரு கருத்தை தான் முன்வைத்து வருகிறார். எடப்பாடி தலைமையேற்றார், பிரச்சனை கிடையாது. ஏன் அவரால் வெற்றியே பெற முடியவில்லை? மக்களிடம் செல்வாக்கு பெற்றவராக எடப்பாடி இருப்பதாக அவரே தெரிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு தேர்தல்களில் கூட வெற்றியடையவில்லை. இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார். இதுவரை அதிமுக நிகழ்த்தாததை எடப்பாடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக அதிமுக 2026 சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடையும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது என்றும், இது ஒட்டுமொத்த தொண்டர்களது எண்ணம்தான் என்பதையும் ஓபிஎஸ் அவர்கள் நேரடியாகவே தெரிவித்துவிட்டார். பிரதமர் மோடி அவர்களது சந்திப்பிற்கு பிறகாவது அதிமுகவில் ஓபிஎஸ் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது தனியாக கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்து தென் மாவட்டங்களில் மட்டும் அவர் போட்டியிட்டால் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது.